ஹலோ சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய டேர்ம் 1 இருக்கக்கூடிய யூனிட் 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இங்கிலீஷில் வந்து நம்ம பார்க்கும்போது 3 யூனிட்ஸ் வரும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. ஸோ இந்த யூனிட் 1ல் ஒவ்வொரு யூனிட் 1லையும் ஒரு ப்ரோஸு, ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் கலரில் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா மெமோரைட்டர் அப்படின்னா கம்பல்சரி அந்த போயமை வந்து நம்ம மெமோரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் அது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் சி டோட்டல் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகலாம் வாங்க. ஸோ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சி டோட்டல்ஸில் Hi Madhi, I have something interesting to show you on the beach. Do you come? Let's go. ஸோ இங்கே வந்து மதி சொல்கிறா, நான் என்கிட்ட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து பீச் பற்றி இருக்குது, உனக்கு தேவையா? சரி வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சி டோட்டல் ப்ரோஸ் 1 சி டாட்டல்ஸ். ஸோ டாட்டல்ஸ் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஆமைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா டாட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் டாட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சிலது வந்து என்னென்னா த லாகர் ஹெட், த ஆலிவ் ரிட்லே, த லெதர்ஸ் பேக், த ஹாக்ஸ் பில், த க்ரீன் சீ டாட்டல். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாட்டல்ஸ் தட் லிவ்ட் இன் த சீ. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே பார்க்கும்போது டாக் அபவுட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் சில 3 questions கொடுத்துருப்பாங்க, அதற்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? ஹேவ் யூ சீன் டாட்டல்ஸ்? வேர் டு தே லிவ்? நீங்கள் டாட்டல்ஸ் பார்த்துருக்கீங்களா? எங்கே வந்து அது உயிர் வாழும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சரியான பதில் வந்து என்னென்னா எஸ், ஐ ஹாவ் சீன் டாட்டல். தி லிவ் இன் த ஓஷன். ஸோ த செகண்ட் கொஷின், வாட் டு யூ நோ அபவுட் த டாட்டல்ஸ்? Answer: Turtles are reptiles with hard cells that protect them from predators. ஸோ டாட்டல்ஸ்க்கு வந்து ஹார்ட் செல் இருக்கும் அதோட பாடி மேலே. அது வந்து எதுக்கு இருக்குன்னா மற்ற அனிமல்ஸ் வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால அதோட பாடி வந்து ஹைட் பண்ணுறதுக்கு அது ஹார்ட் செல்லு வந்து அது பாடி மேலே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். Why do you think the turtles in the pictures have names such as leatherback and hawksbill? ஸோ ஏன் வந்து இந்த பிக்சரில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, த ஹாக்ஸ்பில்ஸ், த லெதர்பேக் அப்படி சொல்லியிருப்பாங்களா, ஏன் அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய டாட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி நேம் வந்துச்சு எப்படி சொல்லி பார்க்கும்போது I think that the cells of the turtles are like leather and hawksbill. ஸோ அதோட ஷெல் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்று லெதராவோ இல்லைன்னா ஹாக்ஸ் பில்லோ மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த லெதர்ஸ் பேக் அண்ட் ஹாக்ஸ் பில்லுன்னு சொல்லிட்டு அதோட சி டாட்டல்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசனை நம்ம பார்க்கும்போது 3 செக்ஷன்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. ஈச் செக்ஷன்ஸ்லேயும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தான் நம்ம செகண்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்து போக முடியும். ஸோ லெட் வி சி. செக்ஷன் 1ல் ரீடிங் கொடுத்துருப்பாங்க. லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். ஸோ இது வந்து டீச்சருக்கான ஒரு ரீடிங் செக்ஷன். ஸோ டீச்சரோட ரீடிங் செக்ஷன் நம்ம லிசன் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நம்ம லிசன் பண்ணலாம். Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising, since these reptiles spend almost their entire life in the sea. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in Indian coastal waters: the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead, and the leatherback. Comparing to most tortoises, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighed up to 35 kg when fully grown.
The largest of them all, the leatherback, grown to length of 2.2 meter and each could weigh as much as 700 kg. Sea turtles live their life entirely in the ocean, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. ஸோ இது நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஹேஸ் சீன் டார்டைஸ் இன் இ ஜூ ஆர் ரெப்டைல் பார்க். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது முன்னெல்லாம் நம்ம டார்டைஸ் எல்லாமே சீஸ்லேயோ ஓஷன்லேயோ பார்ப்போம். பட் இப்போல்லாமே அதெல்லாமே அழிஞ்சு வந்ததுனால அதுக்கு தனியாக ஒரு ஜூ வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து வச்சு பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. ஹவெவர் நாட் மெனி would have seen its marine relatives. The sea turtles, this is not surprising since these reptiles spend almost their entire life in the ocean. ஸோ நிறைய ரெப்டைல்ஸ் எல்லாமே அதோட லைஃப் டைம் வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா ஓஷனில், கடல்லையும் ஓஷன்லேயும் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கு. There are 7 species of marine or sea turtles in the world. ஸோ இந்த உலகத்திலே பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது, எவ்வளோ வகைகள் ஆஃப் sea turtles இருக்குன்னா 7. எவ்வளோ டைப்ஸ் இருக்குது? 7 வெரைட்டி ஆஃப் டார்டல்ஸ், sea turtles வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அந்த 7 sea turtlesல 5 found in Indian coastal water. ஸோ அதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் sea turtles வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து பர்டிகுலராக எதுனா த ஆலிவ் ரிட்லே, த ஹாக்ஸ்பில், த க்ரீன் சீ டார்டல், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். இந்த மாதிரி 5 வகையான டார்டைஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் ஓரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். கம்பேரிங் டு மோஸ்ட் டார்டைஸஸ், சீ டார்டல் ஆர் ஹியூஜ். ஸோ மற்ற டார்டைஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது கடலில் வளரக்கூடிய டார்டைஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுலேயும் ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் த ஆலிவ் ரிட்லி. ஸோ ஸ்மாலஸ்ட்டாக அது சின்னதாக இருக்கும்போது ஆலிவ் ரிட்லி வெயிட் அப் டு 35 kg வென் ஃபுல்லி க்ரோன். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரோ ஆனதுக்கப்புறமா 35 கிலோ வரைக்கும் அந்த ஆலிவ் ரீட்ல வந்து வெயிட் வரும். அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் ஆல், எல்லாத்தையும் விட பெருசான ஒரு டார்டைஸ் வந்து எதுனா லெதர் பேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோட லென்த் 2.2 மீட்டர்ஸ் வரைக்கும் லென்த் இருக்கும். அதோட மாதிரி அதோட வெயிட் வந்து எப்படி இருக்குன்னா 700 kilograms வரைக்கும் இருக்கும். எல்லாத்தையும் விட சின்னதுன்னு சொல்லி பார்க்கும்போதே ஆலிவ் ரீட்ல வந்து 35 கிலோ இருக்கும், அதுவே சின்னது. ஸோ ரொம்ப பெருசுன்னு பார்க்கும்போது லெதர் பேக் வந்து 700 kilograms வரைக்கும் வெயிட் இருக்கும். Sea turtles live their life entirely in the ocean. ஸோ அதோட லைஃப் ஃபுல்லாக எங்கே ஸ்பெண்ட் பண்ணுன்னா ஓஷன், கடலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். பட் தே ஸ்டில் ஹாவ் ஏ கனெக்ஷன் வித் லேண்ட். பட் அது வந்து ஒரு லேண்டு கூட ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கும். எப்படின்னா they must came ashore to lay eggs. லேண்டோட என்ன கனெக்ஷன் வச்சுருக்குன்னா, ஸோ எவ்வளோ நேரம் அதுவும் கடலில் இருந்தாலும் அது ஒன்ஸ் வந்து முட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது லேண்டுக்கு வந்து தான் அந்த மணலில் மட்டும்தான் அது வந்து முட்டை வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணும். டுடே 4 ஆஃப் த sea turtle species mentioned above have become extremely rare in India. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, லாகர் ஹெட்டு, லெதர் பேக்கு, sea turtle, ஆலிவ் ரிட்லே. ஸோ இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இப்போ வந்து அது ரொம்ப ரேர். இப்போ பார்க்கக்கூடியதே ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீசிஸ் தான். அதெல்லாமே ரொம்ப அழிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போல்லாம். So the olive ridley, however, are still commonly seen nesting on sandy beaches along our coast. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆலிவ் ரிட்லே மட்டும்தான் கடல் ஓரத்தில் நம்ம பார்க்கலாம். அது வந்து மணலில் வந்து முட்டை வைக்கிறது நம்ம வந்து காமனாக வந்து இந்த கடல் ஓரத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புட் இட் டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் ராங் ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ அதுக்கு வந்து டிக் பண்ண சொல்லியும், எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ அது வந்து ராங் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்காங்க.
ஸோ டாட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டார்டைசஸ். ஸோ டாட்டர்ஸ்க்கும் டார்டைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஆமாம், டார்டைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாட்டர்ஸ் ஆர் சி அனிமல்ஸ். டாட்டர்ஸ் எல்லாமே சீல இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். தேர் ஆர் 7 kinds of sea turtles in the world. எஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ரீட் பண்ணோம் இல்லையா, எவ்வளோ டைப் ஆஃப் டாட்டர்ஸ் இந்த உலகத்தில் இருக்குன்னா there are 7 kinds of sea turtles இந்த உலகத்தில் இருக்குது. sea turtles are very small. wrong. sea turtles வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹியூஜ் அப்படின்னு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் wrong. turtles came ashore to lay eggs. எஸ், டாட்டர்ஸ் வந்து கடல் ஓரத்துக்கு வந்து அதோட முட்டை வந்து வைக்கும் இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. sea turtles come to rest on land. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லேண்டுக்கு வருமா? இல்லை. இதுக்கு மட்டும் லேண்டுக்கு வரும், முட்டை வைக்கிறதுக்காக லேண்டுக்கு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ராங். ஆலிவ் ரிட்லேஸ் ஆர் த ஓன்லி sea turtles seen on Indian shore. ஸோ இப்போ வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய sea turtles வந்து எதுனா ஆலிவ் ரிட்லே. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே வந்து கிளாசரி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இன் சி. ஸோ கடலில் கிடைக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெரைன்னு சொல்லுவாங்க. ஸ்பீசிஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல் வித் காமன் ஃபியூச்சர்ஸ். காஸ்டல் அப்படின்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் எ சி. ஸோ கடல் ஓரம், கடல் கரையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆரிபாடா. ஆரிபாடா அப்படின்னா அரைவல், எங்கே வருது அப்படி சொல்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா ஆரிபாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆலிவ் ரிட்லேஸ் கேம் ashore alone to lay their eggs. ஸோ இந்த உலகத்திலேயே பார்க்கும்போது ஆலிவ் ரிட்லே மட்டும்தான் கடல் ஓரத்துக்கு வந்து முட்டை வந்து வைக்குது. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as moss nesting or aribada takes place. ஸோ இந்த இதில் நம்ம இந்தியாவிலேயே ஒடிசாவில் மட்டும்தான் இந்த நிறைய அனிமல்ஸ் எல்லாம், இந்த நிறைய ரெப்டைல்ஸ் டார்டைஸ் வந்து அதோட மாஸ் நெஸ்டிங் அப்படின்னா நிறைய டார்டைஸ் எல்லாம் வந்து எக்கு வைக்கக்கூடிய இடம் எதுன்னா ஒடிசான்னு சொல்லுவாங்க. So on certain nights during the nesting season, thousands of female tortoises came ashore simultaneously to lay their eggs on particular beaches. So அந்த முட்டை வைக்கிற சமயத்தில் நிறைய thousands of tortoises வந்து அந்த கடல் ஓரத்துக்கு வந்து முட்டைலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுதான். சரியா, ஒரே டைமில் நிறைய thousands of sea turtles எல்லாமே வந்து எக்கு வைக்கிறதுக்கு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.